அதை பற்றி நாங்கள் கவலைப்படலாம். பல தடவை சொல்லிட்டேன், எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து தான் பணியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய குறிக்கோள், அதுதான் எங்களுடைய கொள்கை. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் இல்லை. கணிக்க முடியும், முழுசாக கணிக்க முடியாது. அவங்க வருதுன்னு சொல்றாங்க, புயல் காற்று வந்து வேகம் குறைஞ்சி ஒரே இடத்துல நிற்கிது. அதை எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு மாறிடுது. அதனால ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கு தான் செய்கிறோம். மாநில அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். இருக்கும் போது ஒரு சில இடத்துல தேங்கும். அதுவும் மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல அதிகம் தண்ணி வடிஞ்சிருது, தண்ணி போயிடுது. தலைநகரம் தத்தளித்ததா தப்பித்ததா? தப்பித்ததும் சொல்ல முடியாது, தத்தளி சொல்ல முடியாது. தலைநகரம் நிம்மதியாக இருக்குது. மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிற்கல, முழுமையாக நிற்கல. எனவே ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். நாளை தினம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம். தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதற்கு பிறகு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.